அரசு பேருந்துகளில் பெண் பயணிகளை குறிவைத்து நூதன முறையில் திருட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கணவன் மனைவி 9 வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். திருடிய நகைகளை விற்பதற்காக முயன்ற நபர் தாம்பரம் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? வேலூரில் இருந்து தாம்பரம் சானிட்டோரியம் பேருந்து நிலையத்திற்கு வரும் பேருந்துகளில் பெண் பயணிகளின் பையில் இருந்த நகை, பணம் தொடர்ந்து திருடு போவதாக தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார்கள் குவிந்த வண்ணம் இருந்தன. இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த 45 வயதான லட்சுமி என்பவர் வாலாஜா டோல்கேட் பகுதியிலிருந்து தாம்பரம் வருவதற்காக அரசு பேருந்தில் ஏறியிருக்கிறார். தாம்பரம் பேருந்து நிலையம் வந்திறங்கியதும் கைப்பையில் வைத்திருந்த 3 சவரன் தங்கச் செயின் மற்றும் 1500 ரூபாய் பணம் காணாமல் போனதை கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார். உடனே தாம்பரம் காவல் நிலையத்தில் உள்ள குற்றப்பிரிவு போலீசாரிடம் நேரில் சென்று புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த போலீசார் பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை சேகரித்து லட்சுமியிடம் காண்பித்துள்ளனர். அதில் ஒரு பெண்ணின் புகைப்படத்தை பார்த்ததும் இந்த பெண்தான் தன்னுடன் பேருந்தில் பயணித்தார் என அடையாளம் காட்டியிருக்கிறார். அவர் யார் என தகவல்களை சேகரித்த போது வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த வள்ளி என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஜோலார்பேட்டை விரைந்த தனிப்படை போலீசார் வள்ளியை பிடித்து விசாரித்த போது திருட்டில் ஈடுபடுவதை கடந்த 9 வருடங்களுக்கு முன்பே விட்டுவிட்டதாகவும் தற்போதுதான் திருந்தி குடும்ப பெண்ணாக மாறிவிட்டதாக கண்ணீருடன் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அந்த நீலி கண்ணீரை நம்பாத போலீசார் பெண் போலீசார் உதவியுடன் தொடர்ந்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்திய போது உண்மைகள் அனைத்தையும் பூ போல உதிர்த்தார் வள்ளி. திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டவர் திருடிய நகைகளை வேலூர் குடியாத்தத்தைச் சேர்ந்த 2வது கணவர் உதயகுமார் உதவியுடன் விற்றதாக கூறியிருக்கிறார். தற்போது உதயகுமார் எங்கிருக்கிறார் என கேட்டபோது திருடிய நகையை விற்பதற்காக தாம்பரம் சென்றிருப்பதாக கூறியிருக்கிறார். அதன் பிறகு வள்ளியை கைது செய்த போலீசார் நகைகளை விற்று பணத்துடன் தயாராக தாம்பரம் மெப்ஸ் பகுதியில் நின்று கொண்டிருந்த உதயகுமாரையும் சுற்றி வளைத்து கையும் களவுமாக கைது செய்தனர். இருவரையும் தாம்பரம் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் ஏற்கனவே வள்ளி கடந்த 2016ஆம் ஆண்டு கொள்ளை வழக்கில் சிக்கி சிறை சென்றது தெரிய வந்தது. தற்போது 9 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார். பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் பெண்களிடம்தான் கைவரிசை காட்டி வந்ததாக வள்ளி தெரிவித்துள்ளார். இதே பாணியில் தனது 5 கிராம் தங்க நகைகள், 250 கிராம் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஏற்கனவே குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த துளசி என்பவர் புகார் அளித்திருந்தார். மேலும் ஈக்காட்டு தாங்கல் பகுதியைச் சேர்ந்த பத்மாவதி என்பவரும் 2.5 சவரன் தங்க நகைகள், 45,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருவரையும் காவல் நிலையம் வரவழைத்து அடையாளம் கேட்டபோது இதே நபர்தான் தங்கள் பொருட்களையும் கொள்ளையடித்ததாக தெரிவித்தனர். அதன் பிறகு 9 கிராம் தங்க நகைகள், 45,000 ரொக்கம், 120 கிராம் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவை திருட்டு தம்பதிகளிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டன.